to prove herself, it's been such a big journey அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டுமே something she keeps exploring. அது நான் மேம் கிட்டே சொன்னேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க கிட்ட. So yes, it's time for me to call upon Soundarya Rajinikanth to share a few words, please. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ ஸோ மச். தம்பி பேசி கொஞ்சம் என்ன எமோஷனல் ஆக்க வச்சுட்டாரு. அண்ட் தேங்க்யூ தம்பி, ஐல் கம் டு யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஓவர்வெல்மிங்ன்ற வார்த்தை பத்தாது. அண்ட் ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஷோ இங்கே முடித்த உடனே நாங்கள் ப்ரீமியர் போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரீமியரில் வந்து அப்பா அங்கே வந்து எங்கள் படத்தை அப்படி தூக்கி வச்சுட்டாரு. அண்ட் படம் முடிச்சுட்டு நாங்களாம் டீமாக வி வர் ஸோ ஹாப்பி. அண்ட் அப்பா அம்மா பார்க்க நான் போய்ஸ் வீட்டுக்கு போனேன். as soon as I went inside, அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய ஹக் எனக்கு கொடுத்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இதான் சக்ஸஸ் அப்பா அப்படின்னு. அப்பா சிரிச்சாரு. அந்த சிரிப்பு லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 16, 17, 18 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போதான் இந்த டீம், என்னோட இந்த ஃபேமிலியால தான் எனக்கு சக்ஸஸ்னா என்னன்னு தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட். ஸோ என்னோட ஃபேமிலிக்கு தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் ஒரு சில பேர் நம்ம உனக்கு கேட்கல அந்த லைன் நான் வந்து யோசிச்சு திருப்பி கேட்டேன், எப்படிங்க இப்படிலாம் எழுதுறீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஐயா. அண்ட் அப்பா மீட் பண்ணும் போது ஒரு சின்ன போய்ட்ரி அப்பா கிட்ட சொன்னாங்க, அது அக்கா திருப்பி வாங்கி கொடுத்து எனக்கு அமிச்சிருங்க அப்படின்னு அப்பாவே கேட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. And Uma Devi and Madan எழுதின lyrics, thank you. And எங்க choreographer சந்தோஷ், action கார்த்திக், sound mixing சுரேன், அழகிய கூத்தன், எங்களோட DI Mango post colorist சுரேஷ், costume designer பிரியா. நான் எல்லாருக்கும் இங்கே தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அண்ட் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா சொல்லிட்டேன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசாந்த், தேங்க்யூ. இவர் தாங்க பிரசாந்த், தேங்க்யூ. Publicity design Sharath, thank you Sharath Thambi. Dubbing studio, எங்களோட dubbing engineer Hariharan. Sounds Right studio and publicity stills Jose and CG Rajan, thank you. And I have to thank Yuvraj. உங்க எல்லாருக்கும் யுவராஜ் தெரியும். எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பில்லர், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் யுவராஜ். கை தூக்குங்க யுவராஜ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக படையப்பா இந்த ரீரிலீஸ் பண்ணும் போதும் அவ்வளோ ஃபாஸ்டா இப்படி அப்படி பறந்து ஒர்க் பண்ணீங்க யுவராஜ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் எங்க சிங்கர்ஸ் அஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா, ஷான், விஜய், ஆதித்யா, சுபலக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பி சொன்ன மாதிரி எங்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது அப்பா. ஸோ அப்பா லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணது என்னோட தம்பி அனிருத். தேங்க்யூ அனி, உன்னோட பிஸி ஸ்கெட்யூல்ல பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் அட்லி, வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ours, எங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அட்லிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்ஷன் டீம், ஐ ஹாவ் டு மென்ஷன் யூ பாய்ஸ். தினேஷ் ஏற்கனவே சொல்லியாச்சு, நாங்கள் ரெடி. தினேஷ், நிதின், ஹரிஹரன், பானு, நவீன், ஹரி, பிரசாத், தங்கவேல், தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். And to our entire DOP team and for everybody, again நான் பேரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வாட்டி ரொம்ப கீனாக இருந்தேன், பட் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. பட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் அகேன் சக்ஸஸ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தம்பி 3 படம் சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க, 4வது நம்ம சேர்ந்து சக்ஸஸ் கொடுத்துட்டோம். தம்பி எனக்கு ரொம்ப முக்கியங்க. நான் வார்த்தை எனக்கு பேரே வராது. அது ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் சொன்னேன், அவங்க கிளம்பும் போது அவர் எழுந்து கேட்டார், தம்பின்றாங்களே உங்க பேர் இல்லையான்னாரு. அந்த அளவுக்கு நான் அவங்கள தம்பி மனசுல இருக்காங்க. எனக்கு brother from another mother என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. I'm so grateful to have தம்பி in my life and for all your successes தம்பி. உங்களுக்கு தெரியும், நான் கூடவே நின்றுருக்கேன், நிற்பேன், நிறைய செய்யறோம். அண்ட் அகேன் இந்த சக்சஸ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு. அண்ட் நீங்க அஸ் மீடியா எங்க ஃபேமிலிக்கு, அப்பாவுக்கு இவ்வளோ கூட இருந்து இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சினிமாக்கு திருப்பி கொடுக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நாங்கள் இந்த படத்தில் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐம் ஹியர் டு மேக் குட் ஃபில்ம்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ அகேன். எனக்கு தேங்க்யூ சொன்னால் பத்தாது, எப்படி சொல்றதுன்னே தெரியல. பட் அப்பா சொல்ற மாதிரி எங்களை வாழ வைத்த தெய்வங்கள் நீங்க தான். தேங்க்யூ. அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் நம்புறேன். இந்த ஸ்டெப்லேருந்து நோ லுக்கிங் பேக்னு நான் நம்புறேன். அண்ட் வி ஆர் ஆல் ஹியர். அண்ட் அபி லான்ச் பண்ண மாதிரி, மதன் லான்ச் பண்ண மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் வித் லவ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. And before I go, I just have to thank our distribution partners, Netflix,
Hot Vijay TV, sorry, Vijay and Sony, எங்களோட கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ், எங்களோட தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விர்த்தூஸ், அஹிம்சா, ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எவ்ரிபடி ஹூ ஹவ் ஒர்க்ட். ஒரு படம் ஸ்க்ரீன்ல வரணும்னா ஸ்க்ரீன்ல பாக்குறவங்களை விட ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நிறைய பேர். நாங்க தம்பியும் நானும் எங்க எடுக்கிற எல்லா படத்துலயும் நாங்க தான் மூத்த தொழிலாளிகள். ஸோ எங்களோட வேலை செஞ்ச மற்ற தொழிலாளர்கள் நாங்க கூட நிற்போம். ஸோ தேங்க்யூ. ஒரு ப்ரொடியூசர்ஸா இந்த படத்துக்கு we've given it our all and we will continue doing so. ஸோ அகேன் தேங்க்யூங்க மீடியா, உங்க சப்போர்ட் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம். நான் சோபனா சொன்னதை வந்து நான் திருடிக்க போறேன். நீங்க இல்லாம நாங்க இல்லை, நல்லா இருந்துச்சு அது. நிஜம்தான், நீங்க எல்லாம் இல்லாம நாங்க இந்த டீமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் ஷோ முடிச்சதுக்கு அப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சுது. ஷோ மதன் அபி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மதன் வந்து அந்த சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இருக்குது, எப்படா இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அண்ணா அமைதியாக இருக்காங்கண்ணா அப்படியம்மா. சரி படம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி, அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க படத்தை, அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மீம்ஸ், நிறைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். அந்த சசிகுமார் அங்கே சமுத்திரகனி சார் கைத்தட்டில் ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படின்னு ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படிதான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. மதன் பற்றி சொல்லணும்னா, மதன் வந்து லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன். கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சுது. நானும் அதை சௌந்தர்யா கிட்ட போய் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த ஒரு கிளாரிட்டி அவங்ககிட்ட ரொம்ப இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி எதில் இருந்ததுன்னா அனஸ்வரா கிட்ட. அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். சார் நம்பா சார் அப்படிங்கிற மாதிரி, அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படின்னு ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படிமா, தம்பி இருறா ஒரு நல்லா சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அனஸ்வரா மேலே இருந்துட்டு இருந்தான். அப்போ எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. எனக்கும் தெரியலக்கா பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனுஷரா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ அனுஷரா ஃபார் பீயிங் இன் அவர் இது படம். அண்ட் அபி வந்து என்னோட ரொம்ப தம்பி அவன் எனக்கு. ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் தான் பண்ணீங்கன்னு. அது கூட பரவாயில்ல ஆனந்தி. அபி அண்ட் கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் 9 மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான், அண்ணே நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அண்ணே அப்படின்னாண்டே. தம்பி என்னடா என்னை எப்படி நினைச்சிட்ட நீ, அதுவே ஃபுல்லாகுதுடா அப்படின்னு. சத்தியமாவானே அப்படின்னா, ஆமாடா நிஜமாதான்டா ஃபுல்லாகுது. நீங்கள் ஒன்றும் பண்ணலையாண்ணே. டே ஒன்றும் பண்ணலடா, பண்ணா சொல்லியிருப்பேன்டா அப்படின்னா. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பணும் என்னைய, ஓ ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அபியை வந்து ஒரு உங்கள் வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அபியை வந்து எடுத்துக்கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து பண்ணுற படங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அண்ட் ஷானையா அவர் வந்து எனக்கு குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அவர் என்ன பண்ண போகிறார் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்க்கும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்போவுமே நான் எதுக்குமே சொல்லாதவர், இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க பாருங்க அப்படின்னாரு. போய் பார்த்தா நானும் சௌந்தர்யாக்கும் வந்து அந்த அவுட் பார்த்தோம். அனிஷாக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்க போட்டீங்களா, உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு, அவரு போட்டாரா? அவர் நம்புற காட், வேற எதுவும் இல்லை. ஸோ அவரு போட்டாரா அப்படின்ட்டு நானும் மதன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அந்த வந்தேனே அப்படின்னா சொல்றா அப்படின்னு. 10 நிமிஷம் ஆச்சுண்ணே அந்த மியூசிக் போடுறதுக்கு. மிக்சிங்ல வச்சு நடந்துச்சுனே அப்படின்னா. மிக்சிங்ல வச்சா என்னடா சொல்றேன், நான் ஏதோ பயங்கரமா ஏதோ வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைண்ணே, கடைசி 10 நிமிஷத்துல நடந்த விஷயம்னு அது. ஸோ அந்த மேஜிக் வந்து ஷானையாவால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு அவருக்கும் ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று பார்த்தேன், அது அவருக்கும் நான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அது மேபி நான் மீம் கண்டென்ட் தான் என்னோடது இல்லை, அதில் வந்து போட்டிருந்தாங்க
இளையராஜா சாரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது. ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் என்னோட டீம் விஜய் எம்பி, பாலா, பிரசாந்த், ஷரத் எல்லாம் இருக்காங்க. ஷரத் வந்து நான் அவர் வந்து ஒரு சம்பவக்காரர். ஸோ ஷரத் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கான ஒரு விஷயம் பண்ணதே வந்து ஷரத் தான். அதுலேருந்து தான் இந்த படத்தோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுது. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு அபி ஒரு புது டெபியூட் டைரக்டர், ஐ மீன் இப்போ ஹீரோ. அதுக்கப்புறமா அண்ட் மதன் வந்து ஒரு புது பையன். நாங்கள் எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அவரோட கையால் பிளெஸ்ஸிங்ஸால் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்தே இந்த படத்தோட ஹைப்பில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் பாலா, விஜய் எல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 20 days வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு 10 கை மாதிரி அவர் பயங்கரமாக வேலை பார்த்தாரு. ஸோ ஐ தேங்க் ஷரத், பாலா, பிரசாந்த், விஜய் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் நடித்த எல்லாருக்கும், லிரிசிஸ்ட் மோகன் ஐயா, அவர் வந்து எப்படின்னா ஷான் ஐயா நாங்கன்னா அவர் பயங்கரமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார். எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார். எப்படி எழுதுறாருன்னுலாம் தெரியாது. நான் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன். அதில் இந்த படத்தில் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன். குரல் இல்லாமல் கத்துறேன்னு சொல்கிறாங்களே, என்னது குரல் இல்லாமல் கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்போ உள்ளே இருக்கிற வேதனையை வந்து நம்ம கத்துறோம், ஆனால் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓகே பாய் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக யோசிச்சு பண்ணுவார். கார்த்திகையாய் சூழ்ந்த இருளறவே, பேருளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் எத்தனை தேங்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவோமோ தெரியாது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு எங்கே யாருக்கு பலம் சேர்க்கணுமோ அவங்களுக்கு பலம் சேர்த்து அவங்களுக்கு பெரிய நட்சத்திரமா அவங்க ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷனாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அபி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனானா கண்டிப்பாக இந்த மொமெண்ட் அவன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் மீடியா வந்து நிறைய பேர், அதாவது ஒரு ஹோப்லெஸ்ஸாக கூட ஒருத்தர் வந்து நமக்கு என்னடா ஹோப் இல்லைன்னா, அபியோட முதல் படம் பண்ண ட்ரை பண்ணும்போது அபியோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரகிள்ல அபியை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறது ரொம்ப கம்மி இடைவெளி தான். அது அபியோட உழைப்பு கண்டிப்பாக 200% இருக்குன்றதை மறுக்க முடியாது. நான் அதுக்கான அத்தனை சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ as a brother to him, I'm thanking you so much. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். முதல்ல நான் வந்து மோகன்ராஜன் ஐயாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அகைன் லவ் படம், நம்ம லவ்வர் பண்ணியிருக்கோம், குட் நைட் பண்ணியிருக்கோம், ஒரு வரிசையாக நிறைய படங்கள் லவ்வர் வந்து இப்படிலாம் வந்தால் என்னதான் நல்லா பண்ணாலும் ஒரு 5வது 6வது படத்தில் ஒரு சலிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா சும்மா இவங்க எதையோ மோகன்ராஜன் சான்றோடன்னு அப்படின்னு ஒன்று வரும், எல்லாருக்குமே வரும். யாரா இருந்தாலும் ஒரு 3வது படத்துல நல்ல படமா எடுத்தாலுமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியா இருந்தது. ஏன்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா கொஞ்சம் இறங்குமோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அதை வந்து அதுல எனக்கு ஒரு பெரிய பலமா இருந்தாரு. இந்த படத்துல வார்த்தைகள் வந்து அவ்வளவு உயிரை ஆட் பண்ணிருக்கு இசைக்கு. ஸோ அதனால முதல்ல என்னுடைய கூட்டாளிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் சீக்கிரமா புத்தகங்கள்லாம் ரிலீஸ் பண்ண போறாராம். ஸோ நானும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வக்குள்ளார பேச்சை பேசி உங்களை வாழ்த்துட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நடித்த எல்லாருக்குமே, சச்சின், காவ்யா, அபி, அனஸ்வரா, எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சாரி உங்கள் பேர் எனக்கு தெரியல, ஆனந்தி சாரி வெரி பேட் வித் நேம்ஸ். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய கேரக்டர்ஸை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக்கோட சக்ஸஸ் வந்து நான் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு 2 பாட்டு பண்ணியிருந்தோம், லைட்டாக ஒரு பாட்டு மாதிரி பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் அந்த படத்தை வந்து நான் முதல்ல மியூசிக் இல்லாமல் வெறும் ரெஃபரன்ஸ் மியூசிக் கூட சரியாக போடல. அப்போ அதை பார்த்துட்டு நானும் மோகன்ராஜனும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அபிக்காகவும் எஸ்பெஷலி மதனுக்காகவும். இல்லை ரொம்ப, ஏன்னா மதனோட பிரச்சனை என்னன்னா வந்து ஐயோ இவன் நல்லா படம் எடுத்துருவானா டவுட்டாகவே சொல்கிறானே. ஏன்னா அதாவது இது ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு கேட்டா, ஒர்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன் சார் அப்படின்னுவான். கையை வேற இப்படி பண்ணிட்டே இருப்பானா. எனக்கு அதை பார்த்தா வேற ஐயோ டெய்லி உன்னை நம்பிதாட்டா இறங்கியிருக்கோம் பண்ணிடுவல்ல அப்படின்னா. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நரேஷன் பண்ணும்போது அவன் கொஞ்சம் மாறினான், சந்திரமுகியா மாறினான், வித்தியாசமா நரேட் பண்ணான். அப்போ மட்டும் மாறினா, அப்புறம் திரும்ப அதே மாதிரி கயிறை எடுத்துக்கிட்டு இருந்தான். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் அவ்வளோ மகிழ்ச்சி ஆனது இல்லைன்னா, எனக்கு வந்து ஐம் ஃபேன் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த ப்ரெஷ்ஷை போடும்போது அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நானும் அபியும். ஸோ
அந்த பயம் இன்னைக்கு சுத்தமாக இல்லை. எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவொடனே நல்லபடியாக எழுதுனீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சது எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட வீட்டை டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் 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 ஆல். அண்டு மேம்ஸ் மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு 2-3 பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது ஷான்சார் டீமில் இந்த சபரி, விஸ்வா, விஜய் அண்ணா இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு சுரேன் அழகே குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ். கலரிஸ்ட் சுரேஷ் இவங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடையில். ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். என் டைரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டேன். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு அதை ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்கன்ட்டு இந்த மாதிரி நான் அன்செட் லவ் கால் பண்ணி இன்னைக்கு சொன்னேன் வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் லவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடய மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. இன்னும் படம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறது. எல்லாத்துக்குமே எங்கள் டீமுக்கும் தேங்க்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட். இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸுக்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா இவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னேன், திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா. தேங்க்ஸ் அ டன். அண்ட் Abhi and everyone is talking about our chemistry and I'm glad that people liked it. And Soundarya ma'am, thank you so much. And Magesh Anna and Kavya, my cast and crew, Sean sir, thank you so much. My cast and crew, it was great working with everyone. And 2 days back தலைவரை பார்த்தோம். அவரை பார்த்து அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ் அது இட் மென்ட் a lot to all of us. So that's it. Thanks for receiving our film with love and thank you so much. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். மதன்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ், லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் மேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆல் ஹேப்பன். எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்த செட்டில், எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம். பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். And Shreyas is not here, so Shreyas and the entire team, Suresh bro, Shana, thank you so much for the amazing music that you have done for us, and everyone on the dais, Abhi and Anasura, and thank you so much guys. I had an amazing time working with you guys. I hope we'll be associated with more projects in the future. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக நம்ம ஒரு ஆடியன்ஸாக பேசணுன்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபெல்ட் அஸ் இஃப் நான் ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். வந்து இட்ஸ் ஸ்மால் பார்ட். ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே, இல்லை வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது, அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது வந்து மறந்துடும். நமக்கு லைஃப்ல அது நடந்ததே ஞாபகம் இருக்காது.
ஆனா இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணா போதும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்ப பயங்கரமா ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபரை அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகா கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகா கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. There are no bad people, but we do bad things. Probably அப்பப்போ அதை பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்மளோட ஹியூமன் குவாலிட்டியே we have the room to grow அப்படிங்கறத ரொம்ப அழகா ஒரு கருத்து அந்த மாதிரிலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தா இல்லாம ஒரு அழகா ஒரு காதல் கதை மூலமா அதை சொன்னதுனாலையும் அண்ட் அதையும் தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காமனா ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸை வச்சோ இல்லை வந்து அப்பதான் அந்த ஜஸ்ட் க்ரோயிங் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப கருத்துபூலமா சொல்ல முடியாது. பட் அதுலயும் டு பி பொலிட்டிக்கலி ரைட், ஐ திங்க் த ரைட்டிங் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் எனக்கு வந்து படம் வந்த போது எல்லாரும் அனஸ்வரா செம்மையா பண்ணியிருக்காங்க, அப்போ ஹீரோவா வந்து ஒரு செம்மையா பண்ணியிருக்காங்கலாம் பார்க்கும்போது ஒருவேளை ப்ரமோஷனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு என்ன எல்லாரும் ஒரே விஷயம் சொல்றாங்கன்னா ஒருவேளை ப்ரமோஷனா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இருந்தது. ஆனா when I watched the movie I realized எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸை வந்து இவ்வளோ பிரில்லியண்டா எழுதியிருந்தா அது அவ்வளோ அழகா அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தா எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் இன் லவ் வித் தி கேரக்டர். மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்குலாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இதை இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெற்றுக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஆக்டர் தீனி முருகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வணக்கம். இந்த படத்தை கரெக்டாக கொண்டு சேர்த்த தொலைக்காட்சி பத்திரிகை எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் ஜூனியராக இருக்கும்போது வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. கிடைச்ச நேரத்தில் சீனியரான படம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு. இந்த படக்குழுவினர் அத்தனை பேத்துக்கும் என்னுடைய நன்றி. மென்மேலும் தொடர்ந்து இந்த வெற்றிகள் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சைலண்டா கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டாங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமிக்லாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகா அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்தீங்க. நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க அப்படிதாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்த உடனே பிடிக்கவில்லையா அப்படின்னா பார்க்க பிடித்து விடுது அப்படின்னு பார்த்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அழகா மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகா அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்தீங்க. ரொம்ப சந்தோஷம். முதல்ல என்னோட மதன் என்னைய வந்து ஹீரோவாக்கி இன்னைக்கு வந்து நிற்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்கிறது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. என்றைக்குமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார். அபிக்கு இது செமையாக பண்ணும், அபிக்கு இது சூப்பராக பண்ணும். இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்துடாது. இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம பேசுவோம், பட் அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அப்புறம் ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே. அடுத்ததாக மோகன் தான், தேங்க்யூ. நீங்களும் அப்படிதான். எனக்கு வந்து காசே வாங்காம பிஆர் பண்ற சில குரூப்ல அவரும் ஒருத்தர். ஸோ எல்லா இடத்துலையுமே போனா என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா எல்லா இடத்துலையுமே நல்லா சொல்லுவீங்க. எனக்கு ரொம்ப அழகான பாடல்கள். இந்த டீமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா ரொம்ப தேங்க்யூ. அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ, எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட ஒர்க்கை. அவ்வளோ மேஜிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அன்னைக்கு எனக்கு கால் பண்ணார். ஆக்சுவலி கால் பண்ணிட்டு ப்ரோ ஒரு பெரிய படத்தில் வந்து ஒரு ஆஃபர் வருது ப்ரோ, என்ன ப்ரோ அது அப்படின்னு கேட்டார். அது சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுற ஒரு பெரிய படம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் அண்ணா,
தேங்க்யூண்ணா. இந்த படத்தில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை எவ்வளோ ஒரு பெரிய படமாகவே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அனஸ்வரா, தேங்க்யூ. அனஸ்வரா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருந்துச்சு. எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் நிறைய படம் பண்ணுவோம் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக படத்தில் படத்தில் நடித்த காவியா. ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின் அதே மாதிரி தான் தியேட்டரில் எல்லாருமே வந்து உங்கள் பேரை சொல்லி கத்தும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. தேனிமுருகன் சார், நான் வந்து எல்லா டூரிஸ்டாவிலையும் சொல்லியிருந்தேன் உங்களை நடிக்க வைக்கிறோன்னு. எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ. அடுத்தது சரவணன் சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, அந்த 3 பட சீன்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனந்திகா, தேங்க்யூக்கா. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க, அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறமா ஃபைனலி என்னோட ப்ரொடியூசர்ஸ், முதல்ல வந்து மகேஷன் தான். அதுதான் இப்போ ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்க எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆயிடுச்சு. படம் செம்ம, நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது, நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு ஒரு 3 days முன்னாடி எனக்கு 2 days முன்னாடி கால் பண்ணாரு. நேற்று கால் பண்ணிட்டு, டே அப்படின்னு நான் எதுவும் தப்பு பண்ணனடா, எல்லாம் கரெக்டாக பண்ணனடா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் ஐ மீன் இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட வந்து அது அவ்வளோ பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா எக்ஸ்ட்ரா படம் கேட்குறாரு. நான் என்னடா தப்பு பண்ண சொல்லு, நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. நானும் சில விஷயம் சொன்னேன், இதெல்லாம் என்ன ஓகேடா, கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் கரெக்ட், இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம். அவரும் அந்த மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடி ஆரம்பிச்சது. இது இன்னும் பெரிய ஜர்னி போகும். சௌந்தர்யாமன் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாம வேணாம தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசியிருந்தேன். மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, அப்படி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனா சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன வந்து நம்பி என்னையும் பயங்கரமா புஷ் பண்ணி அப்படி நீங்க ஸ்டார் நீங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இதை வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், சௌந்தர்யா மேம், மகேஷன் தான், நான் இன்னொரு படம் பெரிய படம் ஒன்று பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, அவளை வந்து ஹீரோவாவோ ஏதோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ், மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.